வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு பிரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அது சேர்ந்து கிளப் பண்ணி ஒரே வீடியோவை போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். தனித்தனியாக போட்டால் எவ்வளோ லென்த்து போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நாளைக்கான ப்ரைடு வந்து ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக அட்டை ஸ்ட்ரெச்சை அவங்களே ஃபோக்கஸ் பண்ணாமல் தனித்தனியாக குட்டி குட்டியாக ஷார்ட்டாக போட்டால் ஓகே அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம ஆர்னி போகிறோம். 4.5 hours ட்ராவலு. ஸோ இப்போ வந்து நான் மேக்கப்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. வெறும் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மேபி காம்பேக்ட் பவுடர் அவ்வளோதான், கிளம்பலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கே போய் என்ஜிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நிறைய பேருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதாவது ஃபேஸ்க்கு. பட் பாடிக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அதை ரெடியூஸ் பண்றதுக்கு டெமோகோல இருந்து இந்த 1% கோஜிக் ஆசிட் பாடி வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ரெண்டு மெயினான ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அதுதான் கோஜிக் ஆசிட், இன்னொன்று வந்து ஆல்ஃபா ஆர்பிட்டேட். இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம பாடியில இருக்கிற சன் டேமேஜ், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து சரி பண்ணிவிடும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈவன் டோன், யூத்ஃபுல்லான ரேடியண்டான ஸ்கின் வந்து இருக்கும். ஃபேஸுக்கு நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கே வந்து நம்ம பாடிக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து போதும். இது வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலா. இதுல உங்களுக்கு பென்டாவிட்டன் அப்படின்ற ஒரு போட்டன்டான ஹைட்ரேட்டிங் இன்கிரீடியன்ட் இருக்கு. இந்த இன்கிரீடியன்ட்னால நம்ம ஸ்கின் வந்து 24 ஹவர்ஸ்க்கு லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் வந்து தாக்கு பிடிக்கும். ஈவன் தோ நம்ம வந்து அதுக்கு அடுத்த நாள் நம்ம குளிச்சாலும் அதே மாதிரி ஹைட்ரேஷன் வந்து நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கும். இதை நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. Mable 2023 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை நீங்க டர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வாட்டி டர்மாக்கோல ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷன் ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் பண்றாங்க. இதை பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டர்மாக்கோல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. நான் ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவலும் பண்ணுறோம் அப்படின்னு நான் டிஷர்ட்டே போட்டுட்டேன். மேக்ஸ்ல இருந்து வாங்கின ஒரு லைலாக் டிஷர்ட்டும் கம்ஃபர்டபுளான ஒரு ஜீன்ஸும் போனிடெயிலும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம், போனிடெயில் போட்டாச்சு. மறக்காம சன்கிளாஸையும் எடுத்துட்டு கிளம்பி விட்டோம். வீட்டில இருந்து 4 hours கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு குட்டி அவுட் ஸ்டேஷன் ரைட்னே சொல்லலாம். அதனால நம்ம வந்து காலையிலேயே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகும்போதே வேலையா டேங்க்கை ஃபுல் பண்ணிட்டு போகிறது தான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போனி. இங்கே செலவு பண்ணும்போது தான் பில்லு போடும்போது மனசுலாம் எனக்கு வலிக்கும். ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். கூட வந்து ஹேமேஷையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அந்த இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த ப்ரைடலையும் இதுலேயே அட்டாச் பண்ணிடுறேன். பட் ஆக்சுவலி வந்து இதுவே கொஞ்சம் லாங்காக போகிறதுனால நான் வந்து விட்டுட்டேன். இந்த பிரைட் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிளான் என்னவா இருந்ததுன்னா நம்ம பிரைடு பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மெயினான ஒரு சிட்டி ஜங்ஷன் மாதிரி வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சாப்பிட்றலாம், உள்ளே போனால் கிடைக்காதோ அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் யோசித்தோம், அதை செயல்படுத்துறதுக்குள்ள கடையே கிடைக்கல. ஒரே ஒரு கடை இருந்தது ரோட்டோரமாக. அங்கே நின்று இந்த மாதிரி ரைஸ் போட்டு கொடுங்க அப்படின்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அவன் வாட்டுக்கு குக் பண்ணி பார்சல் போட்டுட்டு இருக்கான். என்ன எங்களுக்கு போடலையா அப்படின்னா, இல்லை இது வேற, உங்களுக்கு வந்து லேட் ஆகும், 5 மணி ஆகும் அப்படின்றான். செய்யறதுல கொஞ்சம் சேர்த்து போடுறா அப்படின்னா திமிரா பேசுனா ஐயோ அப்படின்ட்டு சாப்பாடே இல்லாமல் நம்ம கிளம்பிட்டோம். அங்கே நம்ம ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு எந்த வீடு அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் ரோட்லேயே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றி அவங்க வந்து இதுதான் வீடு அப்படின்ட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே உள்ளே போனோடனே பொண்ணு வரதுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அங்கே ஏசி இல்லை, ஃபேன் மட்டும்தான். பட் ஹேர் பண்ணும்போது ஃபேன் போட்டால் செட் ஆகாது, முடி ரொம்ப பறக்கும். அவங்க வந்து ஏர் கூலரும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது பின்னாடி வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஹேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து ஓப்பன் கர்ல்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃபுல் பஃப் வச்சு. இவங்க வந்து ரொம்ப பேசிக்கான சட்டிலான ஒரு சிம்பிளான ஒரு மேக் ஓவர் தான் வேணும், ரொம்ப கிராண்டா ரொம்ப ஓவரா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருந்தது. அதனால நான் வந்து ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டேன். மாஸ்க் போட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ஏசி கிடையாது, வெறும் ஃபேன் தானே. நம்மளும் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் ஓவரா வந்து எனக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக தான் இருந்தது. பட் ஆனால் கிளையண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
நம்மளுக்கு கோல்டு இருக்கும்போது. அதனால நான் வந்து மாஸ்க் போட்டுட்டேன். ஸோ அவங்க வந்து ஃபுல் பஃப் கேட்டிருந்தாங்க. ஃபுல் பஃப்பும், ஓப்பன் கர்ல்ஸும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்ல வேரியேஷன் வந்து எப்படி வேணும்? ஃபேஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு வேணுமா? இப்படி வேணுமா? அப்படின்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கன்சல்டேஷன் ஆன் ஸ்பாட் நடக்கும். இத வந்து நான் எல்லா பிரைடுட்டயும் பண்ணுவேன். அப்பதான் வந்து அவங்களுக்கு கடைசியில வந்து ஈவென்ட் முடிஞ்ச அப்புறமும், அவங்க இந்த ஹேர் மட்டும் என்ன பண்றதுன்னு கேட்டுருக்கலாம் நம்மள. அவங்களே பண்ணிட்டாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு குட்டி கொறை வந்து, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்துரக்கூடாது. அதனால அவங்க கிட்டயே எப்படி வேணும், என்ன ஏதுன்ட்டு திருப்பி திருப்பி ஒரு 2, 3 வாட்டி கேட்டுட்டு பண்ணிருவேன். ஒரு 2, 3 நிமிஷம் வந்து நம்மளுக்கு டிலே ஆனாலும் பரவால்ல. அது அவங்களுக்கு வந்து உள்ள ஃபங்ஷன் முடிச்சுட்டு தோணக்கூடாது. அது அப்புறம் நம்மளால மாத்தவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல ஃபுல் பஃப்க்கு வந்து ஃபுல்லா பேக் கோமிங் எல்லாமே பண்ணிட்டு, நம்ம வந்து பின்னாடி கர்ல்ஸ்க்கு வந்துட்டோம். இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்கணுமா? வேணாமா? அப்படின்ட்டு ஒரு என்ன அப்படின்னு தெரியாமலே இருந்தாங்க. அதனால சரி ஓகே நான் ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் கர்ல் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, வேணும்னா நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிரைடோட சிஸ்டரும் வந்து அவங்களுக்கு இந்த மேக்கப் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு, அவங்க ரொம்ப கிட்ட இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஹேர் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பூ வந்து லாஸ்ட்டா தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முன்னாடி ஃபேஸ்க்கு போயாச்சு. ஃபுல்லா செம்ம ஸ்வெட்டா இருந்தது. அதனால கூலர வந்து நம்ம முன்பக்கமா வச்சுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னதான் ஃபேன் ஓடுனாலும் நம்மளுக்கு அந்த வெக்க ரொம்ப வெயிலா இருக்கும் இல்லையா? அது வந்து தாங்கல. அதனால ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டே இருந்தது அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு கையில வந்து ஹேண்ட் ஃபேன் இருக்கு இல்லையா? அத தான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிஃபோர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிஃபோர், ஆஃப்டர் இதெல்லாம் வந்து பக்குவமா நான் எடுத்துருவேன். ஆனா போஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டா இல்ல. நான் அப்பதான் இந்த வீடியோ பார்க்கும்போது, எடிட் பண்ணும்போது யோசிக்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து சரு சருன்னு வீடியோ எடுத்துடுறோம். போஸ்ட் பண்றதுக்கு யாராவது தேவை போல. யாரையாவது கூட வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல வந்து என்னோட நெத்திலாம் பார்த்தாலே தெரியும். எனக்கு எவ்ளோ வேர்க்குதுன்ட்டு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து மாஸ்க்கும் போட்டுட்டு, நம்மளுக்கு ஒரு மாரி இதுவாயிரும். பிளெண்ட் பண்ணும்போதும் நான் ரொம்ப யோசிப்பேன் தெரியுமா? இப்ப கூட எனக்கு கோல்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நம்மளுக்கு இங்க வந்து மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதனால எனக்கு வந்து சும்மாவே கோல்டு இருக்கும். இப்ப வந்து அநியாயத்துக்கு இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்மெண்டேஷன ஹைட் பண்ணி, கன்சீல் பண்ணி, இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் வரைக்கும் வந்துட்டோம். பிளெண்டிங்லாம் பார்க்கும்போது நான் வந்து பொண்ண போட்டு நல்லா மொங்கு மொங்குன்னு குத்துற மாரி தான் இருக்கும். நானே பார்க்கும்போது என்ன நம்ம இவ்ளோ ஃபோர்ஸாவா பண்றோம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா அப்படி இல்ல. ஸோ அதனால யாருமே வந்து இந்த ப்ராசஸ்ல காயப்படல. அத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் இப்ப தான் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பிரைட சுத்தி சுத்தி வந்து பிளெண்ட் பண்ணும்போது, பின்னாடி ஏர் கூலர் இருக்கு இல்லையா? அது என் டீ ஷர்ட்குள்ளலாம் காத்தடிச்சது. அது வந்து சடனா காத்து பார்த்தோனே கூச்சமாயிருச்சு. அந்த ஷாட் தான் வேற ஒண்ணும் இல்ல. ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இருந்தது. பட் ஆனா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வேணும். சட்டிலா அவங்க ஸ்கின் டோன்லயே ரொம்ப ஓவரா மேக்கப் போட்ட மாரி அந்த மாரிலாம் தெரிய வேண்டாம் அப்டின்ட்டு. ஸோ நம்ம வந்து கோல் என்னன்னா, பிக்மெண்டேஷன் அது எல்லாமே கவர் பண்ணி, மார்க்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணணும். பட் நம்மளுக்கு வந்து ஹெவி கவரேஜா போகக்கூடாது. ஹெவி கவரேஜா போனாலும், அது ஹெவி கவரேஜா தெரியக்கூடாது. பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம வந்து இன்னைக்கு வேலை செய்யணும். நானும் வந்து அவங்க கிட்ட எனக்கு பேச்சு துணைக்கு வந்து இவங்களும் பிரைடும் பேசிட்டு இருந்தாங்க. பிரைடோட சிஸ்டரும் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் ஒரு நிதானமா இதுவா இருந்தேன். என்னன்னா நம்ம மார்னிங்கும் சாப்பிடாம அப்படியே கிளம்பிட்டோம். அதனால அவங்க வந்து சாப்பாடும் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்ட்டு. சாப்பிடுறதுக்கு நான் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் எடுத்துப்பேன். அதனால வந்து வொர்க்க நிறுத்திட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா, அவ்வளோதான் பிரைடுக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சிரும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்ப எங்க போனாலுமே வந்து வொர்க் தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, ரெஸ்ட்டு எல்லாமே. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அதெல்லாம் பிளெண்ட் பண்ணிட்டு, கன்சீலிங் பண்ணிட்டு, ஹைலைட்டிங் போயிட்டோம். ஃபேஸ ஃபுல்லா செட் பண்ணோம். இது என்னன்னா, இந்த லிக்விட் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கிரீம் ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ணும்போது பயங்கரமா வந்து காத்தே பத்தல. கையிலயும் வந்து பொண்ண ஹேண்ட் ஃபேன் வச்சுக்க சொல்லிட்டேன். அப்பயும் காத்து பத்தவே இல்ல. எனக்கே பயங்கரமா வேர்க்குது. அப்ப அவங்களுக்கு வந்து மேல போட போட எப்படி இருக்கும்? அதனால நான் பார்த்து பார்த்து தொடச்சு தொடச்சு நான் வந்து மேல வந்து செட் பண்றேன். செட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால பவுடர் ப்ராடக்ட்ஸ் போயாச்சு. ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிட்டு, ஹைலைட்டிங் பண்ணிட்டு
பண்ணிட்டு பிரான்சிங் பண்ணிட்டுருக்கோம். இவங்களுக்கு வந்து சிம்பிளான ஹெச்டி மேக்கப்லாம் கேட்கல. ஸோ, அதனால வந்து பிரான்சிங் பண்ணும்போது இவங்களுக்கு சீக்ஸ் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ்டா காட்டலாம். இவங்களுக்கு சீக்ஸ் வந்து ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் வந்து அழகா வந்து இருந்தது. அதனால அத லைட்டா என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரான்சிங்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம ப்ளஷ். ப்ளஷ் வந்து நெறைய பேர் என்ன நெனப்பாங்கன்னா, ப்ளஷ் போட்டா என்னது இது? இந்த கோவை சரளா ரோஸ் போட்ட மாரி அந்த மாரி ஆயிட போகுது அப்டின்ட்டு. பட் நம்ம ப்ளஷ் செலக்ட் பண்ற கலர்ல தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாரி என்னது வளர்றேன். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ப்ளஷ் கலர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ப்ளஷ் முடிச்சுட்டு நம்ம ஹைலைட் போறோம். திஸ் இஸ் மை ஃபேவரைட் ஸ்டெப் உங்க எல்லாருக்கும் தெரியும். இதனால தான் நம்ம ஸ்கின்ன வந்து அப்படியே நம்ம க்ளோயியா இதுவா காட்ட முடியும். இப்ப ஹைலைட்டுக்கு முன்னாடி, ஹைலைட்டுக்கு பின்னாடி என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பொண்ண வந்து நான் அழகா ஜன்னல் முன்னாடியே உட்கார வச்சுட்டேன். ஸோ, அதனால எனக்கு நேச்சுரல் லைட்ல உங்களுக்கு இப்படி தான் இருக்கு ஃபேஸ் மேக்கப். நம்ம பேஸ் மேக்கப் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். இப்போ வந்து ஐப்ரோ போறோம். ஐப்ரோ வந்து எனக்கு எப்பயுமே வந்து பொண்ணோட நேச்சுரல் ஐப்ரோ எப்படி இருக்கோ, அப்படியே தான் நான் வந்து வச்சிருப்பேன். அது மேல வந்து ஜெல் போட்டு மேல கவர் பண்ணிட்டு, நம்ம வந்து ஐலிட்ட பிரைம் பண்ண போயாச்சு. நான் வந்து அன்னைக்கு கன்சீலர் தான் யூஸ் பண்ணேன். எக்ஸ்ட்ராவா பிரைமர் அந்த மாரி யூஸ் பண்ணல. இவங்களோட டோன் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு, மேல வந்து நம்ம ஐ மேக்கப் போயாச்சு. ஐ மேக்கப்பும் இவங்க வந்து ரொம்ப ஓவரா வேணாம், போல்டா வேணாம் அப்படின்றனால நம்ம நியூட்ரல்ஸ் போயாச்சு. இது கிடையாது அவங்களோட கல்யாண சாரி. இவங்க ஆக்சுவலி சாரி சேஞ்ச் பண்ணுவாங்களாம். அந்த சாரிக்கு ஏத்த மாரி நம்ம ஐஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். லைட்டா வந்து க்ளோயியா வச்சுட்டு, இவங்களுக்கு வந்து கிறிஸ்டின் வெட்டிங். ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு போட்டிருக்கேன்ல இந்த ஹேர் பேண்டு, இத நான் வந்து வஸ்த்ரா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஹேர் பேண்ட வந்து நான் தொலைச்சுட்டேன். அதனால இந்த வீடியோல நான் பார்க்கும்போது இத தூக்கி எங்க போட்டேனே தெரியலையே அப்படின்ட்டு ஏக்கமா பார்க்குற மாரி இருக்கு. ஸோ அவ்வளோதான். லைனா வந்து ஐ மேக்கப், ஐலைனர்லாம் வச்சுட்டு, நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மஸ்காரா. இவங்க லேஷஸ், லென்ஸ் அது எதுவுமே எக்ஸ்ட்ராவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால லோவர் லேஷ் லைன்ல வந்து மஸ்காரா பொறுமையா அப்ளை பண்றேன். அடுத்து அது கொஞ்ச நேரம் சிட் ஆயிட்டு ட்ரை ஆன அதுக்கப்புறம் நான் அப்பர் லேஷஸ்ல வந்து கோட் பண்ணிடுறேன். கோட் பண்ணிட்டு நம்ம வந்து லிப்ஸ்டிக் போயிட்டோம். லிப்ஸ்டிக் எப்பயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கையில வந்து ஒரு 3 கலர், 4 கலர் ஸ்வாட்ச் பண்ணுவேன். இஃப் த பிரைட் இஸ் க்ளோசர் டூ மை ஸ்கின். இல்ல என்னை விட ரொம்ப ஃபேரா இருக்காங்கன்னா, என்னோட உள்ளங்கையில ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவேன். ஸோ தட் ஷீல் நோ வாட் த ஷேட் இஸ். அந்த மாரி பண்ணிட்டு, அதுலேருந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு புடிச்சத சூஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க காஸ்டியூம்க்கு ஏத்த மாரி ஒரு 3 டோன் நான் வந்து சூஸ் பண்ணி குடுப்பேன். அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. நான் ஒரு 50 லிப்ஸ்டிக் வச்சிருப்பேன். அதில சூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு தல சுத்திரும். அதனால இப்படி நான் வந்து பண்ணுவேன். அது பண்ணிட்டு நம்ம ஃபேஸ செட் பண்ணிட்டோம். செட்டிங் ஸ்ப்ரே முடிச்சுட்டு, ஹா இந்த கூத்துல என்ன ஆச்சுன்னா, காத்தே ஆல்ரெடி வரல. கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ ஈவினிங் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. அரவுண்ட் 5:30 ஆயிடுச்சு. இருட்டுல தான் வந்து ஃபுல்லா வந்து இது போயிட்டுருந்தது. இந்த மாரி நெறைய வாட்டி நடந்திருக்கு. பிரைடுக்கு நம்ம வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடும். இதெல்லாம் வந்து சுத்தி ஃபோன்ல ஃபிளாஷ் லைட் வச்சு இது பண்ற மாதிரி இருக்கும். பேஸ் மேக்கப் வந்து நம்ம கரெக்ட்டா க்ரீம் வரைக்கும் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் போனாலும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் வந்து நம்ம ஃபிளாஷ் லைட், ஃபோன் ஃபிளாஷ் லைட் வச்சே கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் தேங்க்ஃபுல்லி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மேக் ஓவர் முடிச்சுட்டோம். எல்லாமே வந்து ஃபைனல் அட்டாச்மெண்ட்ஸ் தான். அந்த ஃப்ளவர் வைக்கிறது, ஜுவல்ஸ் மாட்டுறது அந்த மாரி. ஸோ அவங்க மல்லிப்பூ வந்து கொண்டு வந்துட்டாங்க. பின்னாடி அழகா கொஞ்சமா வந்து மல்லிப்பூ வச்சுட்டு நம்ம ஜுவல்ஸ் மாட்ட ஆரம்பிச்சுட்டோம். இவங்களோட ஜுவல்லரி செட்ல வந்து அந்த ஹூக் கிடையாது. அட்டாச்மெண்ட் மாதிரி. ஸோ அதனால தலைவலியா போடுற மாரி இருந்தது. ஒரு ஒரு ஜுவல்லா நம்ம வந்து மாட்டிட்டோம். எனக்கு வந்து என்ன பண்றது தெரியுமா? நான் வந்து ஒரு ஒரு புக்கிங்லயும் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ இப்பலாம் ரீசென்ட்டா நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த மாரி கொஞ்சம் டயர்ட் ஆகுது. ஒரு மாரி தலை சுத்துற மாரி இருக்கு. நான் எப்பயுமே சாப்பிடாம தான் போவேன். தூங்காம போவேன். ஸோ அப்ப இன்னும் டயர்டா இருக்கு. என்னால வந்து ஒரு மாரி அங்க நின்னுட்டு, குனிஞ்சுட்டு பண்ணும்போது லைட்டா கேரா இருக்கிற மாரி இருக்குன்னா, சோடா பாட்டில் வந்து 1 1/2 லிட்டர் வந்து கூட எடுத்துட்டு போவேன். அத வந்து ஓப்பன் பண்ணி கட 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 கடன்னு ஒரு 2 வாய் குடிப்பேன். குடிச்சோனே என்னமோ கொஞ்சம் எனர்ஜி வர மாரி இருக்கும். நல்லா வந்து வொர்க் ஸ்டார்ட் பண்ணிருவேன். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 45 மினிட்ஸ் அப்புறம் இன்னும் லைட்டா ஒரு மாதிரி இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, திருப்பி ஒரு 2 வாய் குடிப்பேன். அப்ப திருப்பி சரியாயிடும். ஸோ இது வந்து நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இது யூஸ் ஆகும். பட் ஆனா சோடா நெறைய குடிக்கக்கூடாதுன்னாங்க. அதனால ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் தட். நான் வந்து இப்ப அத தான் எங்க போனாலுமே இப்ப புக்கிங் போனா பேக் பேக்ல வந்து தண்ணி பாட்டில் 1, சோடா பாட்டில் 1 அப்படிதான் இருக்கு. ஜூஸு எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். அது வந்து என்னமோ எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாரி வாமிட் வர மாதிரி இருக்கு. அதனால சோடா வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு.
ஸோ ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு பொட்டு வச்சுட்டோம். பொட்டு வச்சுட்டு ஹிப் செயின் வந்து வச்சு காட்டுங்க அப்படின்னாங்க. அத நம்ம வந்து வச்சு காட்டினோம். ஆனா பிரைட் வந்து நெத்தி சுட்டியே வேணான்னு சொன்னாங்க. ஸோ ஹிப் செயினும் வந்து எனக்கு ஓவரா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால ஹிப் செயினும் வேணாம் அப்படின்னு நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுதான் மேக்கப். நாங்க வந்து உள்ள ஃபைனல் லுக் எடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள வந்து சுத்தமா லைட் இல்ல. வெளிய அந்த ஆல்மோஸ்ட் இருட்டிக்கிட்டே வரும்ல ஈவினிங் டைம் ஒரு 6, 6:30 அந்த டைம்ல வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து வெளிச்சம் பத்தல, ஃபைனல் லுக் எடுக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன தேறுச்சோ அந்த லைட்ல மட்டும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து கேமரால எடுத்தது. இதுதான் ஃபைனல் பேஸ். அவங்க கேட்ட மாரியே இதுவா, அவங்க வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க கேளுங்க. இது வந்து நான் அங்கேயே கேட்கல. நான் வந்து உள்ள ஓடிட்டேன். எனக்கு ஷையா இருக்கும். நீங்க கேளுங்க. ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் என்னோட லைஃப்ல மேக்கப் போடுறேன். எனக்கு ரொம்ப சூட் ஆயிருக்கு. இந்த ஆர்த்தியோட ஒர்க் எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஐம் சூப்பர் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்னை இவ்வளோ அழகாக சூப்பர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான் ஒர்க் முடிச்சிட்டோம். கிளம்பும்போது அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல போவாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தூரம் வீடு. சாப்பிட்டு போங்க" அப்படின்ட்டு. "இல்ல சாப்பிட்டு போனா ரொம்ப லேட் ஆயிரும். மிட் நைட் ஆயிரும். எனக்கு நாளைக்கும் புக்கிங் இருக்கு" அப்படின்னு சொன்னேன். அதனால மண்டபத்துல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தாங்க. பிரியாணி கிறிஸ்டின் கல்யாணம்ல அதனால பிரியாணி கொண்டு வந்து குடுத்தாங்க. இந்த மாரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஓகே நம்ம சாப்பிட்டு போணும்னு நெனச்சு அவங்க வந்து மெனக்கெட்டு இது பண்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ அவ்ளோ இதுவா எதுவுமே நமக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்காம வேகமா அறக்க பறக்க கிளம்புனாலே 10:30, 11 ஆயிடும் வீட்டுக்கு போறதுக்கு. அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட். ஹைவேஸ்ல வரும்போது கார்ல ஃபுல்லா ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சுத்தமா ரோடு தெரியல. அந்த ஹைவேஸ்லலாம் வந்து லைட்லாம் கிடையாது. முன்னாடி எதுவும் வண்டி போதுன்னா ஓகே. ஒரு பீரியட்ல வந்து எந்த வண்டியுமே முன்னாடி போல. அதனால ரொம்ப இருட்டா இருந்தது. சுத்தமா தெரியல. என்ன ப்ராப்ளம்னா பின்னாடி வர வண்டி இடிச்சுருவாங்களோ அப்படின்ற மாரி பயம் வந்துருச்சு. அதனால ஓரம் கட்டிட்டு நின்னோம் என்னன்னு பார்க்கறதுக்கு. என் கூட வந்து பெரிய தம்பியும் வரல. ஸோ அவன் இருந்தாலும் டாடி கூட முன்னாடி போய் என்ன ஏதுன்னு பார்ப்பான். அன்னைக்கு அவனும் வரல. அதனால டாடி இறங்கி போய் பார்க்குறாரு. கரெக்ட்டா ஒரு 2 பேர் வந்து பைக்ல வந்தாங்க. வந்து "என்ன பிரச்சனை? என்னாச்சு சார்?" அப்படின்ட்டு அவங்க எலக்ட்ரீஷியனா பக்கத்துல ஏதோ ஒர்க்காக வந்திருக்காங்க. வேகமா இறங்குனாரு பள்ளத்துல. கல் எடுத்தாரு, ஒயர கட் பண்ணாரு, மாட்டிட்டு, இப்போதைக்கு இது பண்ணியாச்சு. நாளைக்கு கடைக்கு போய் பார்த்துக்கோங்க" அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. 10 நிமிஷம் தான். எனக்கு அந்த ஒரு செகண்ட் பயமாயிருச்சு. ஏன்னா நெறைய வாட்டி அவுட் ஸ்டேஷன் பிரைட் போம்போது இந்த மாரி மாட்டிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிரும். ஸோ அன்னைக்கு லைட்டா அந்த ஒரு பயம் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் சவுண்டா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து செம டயர்ட்ல உறங்கி விட்டோம். நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்த பிரைடலு அண்ட் அந்த ஷிவாங்கி ட்ரெஸ் ரீக்ரியேஷன் சொன்னேன் இல்லையா? அதோட ஃபைனல் ஃபிட்டிங் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் விலாக்ல நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோட நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாரி மேக் ஓவர் பண்ணணும், இல்ல உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த மாரி மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவை அப்படின்னா கண்டிப்பா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. நான் என்னோட பேக்கேஜ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.